திருச்சி அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட சுகன்யா என்பவரின் ஆண் குழந்தை உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் குழந்தை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட மீனாட்சி என்ற பெண் கைது செய்யப்பட்டார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரது மனைவி சுகன்யா. கர்ப்பிணியான சுகன்யா கடந்த 11ஆம் தேதி பிரசவத்திற்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். கடந்த 4 தினங்களாக சுகன்யா மருத்துவமனையில் இருந்து வரும் நிலையில் அவருக்கு அறிமுகமான பெண் ஒருவர் நட்புடன் பழகி குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்திவிட்டு வருவதாக கூறி குழந்தையை கடத்தி சென்று விட்டார். இதுகுறித்து சுகன்யா கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது பெண் ஒருவர் குழந்தையை தூக்கி கொண்டு காரில் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த பெண்ணின் செல்போன் டவர் அடையாளங்களை வைத்து கண்டுபிடித்து அந்த பெண்ணை சுற்றி வளைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியானது. கடத்தலில் ஈடுபட்ட பெண் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியைச் சேர்ந்த மீனாட்சி என்பதும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத இயக்கத்தில் இந்த குழந்தை கடத்தலில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். குழந்தை தற்போது மீட்கப்பட்டு நலனுடன் மருத்துவமனையில் தாயிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. மேலும் அந்த மீனாட்சியுடன் வேறு யாரேனும் இந்த கடத்தலில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கலைவேந்தன்.